இன்றைக்கு நாங்கள் பசிலிக் சர்ச்சில் நிற்கிறோம். இது செந்தனி என்ற இடத்துல 93 டிபார்ட்மெண்ட்ல பசிலிக் து சாந்தனி அல்லது பசிலிக் கத்தீட்ரல் என்ற இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துக்கு வரண்டா 13ஆம் நம்பர்லையும் வரலாம், டிரா மெட்ரோ எடுத்தும் வரலாம். பசிலிக் து சாந்தனி என்ற இடத்துல வந்து இறங்கினீங்கன்னாலும் ஓகே தான், அல்லது சாந்தனி போத்துப்பறையில வந்து இறங்கினாலும் ஓகே தான். இந்த சர்ச் மிக புனிதமான சர்ச்சாக இங்க பார்க்கப்படுது. அதோட பழமையான வரலாற்று செய்திகள் நிறைந்த சர்ச்சாகவும் பார்க்கப்படுது. பாரிஸ்ல நோத்ருதாம் எப்படி இருக்குதோ அதே போல இந்த பசிலிக் து சாந்தனிக்கும் பெருங்கதை இருக்குது. இதே ஒரு மொனிமெண்டா கூட இங்க பாக்கினோம். இங்க பக்தியோட வார மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் டூரிஸ்டாக நிறைய பேர் இங்க வந்து கொண்டு இருக்கணும். ஏன்னு சொன்னால் இங்க பார்வையிடுறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது, அறிஞ்சு கொள்றதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. இதுல இருக்க கற்கள் எல்லாம் நான் வசிக்கிற கரியர் சோசன் என்ற இடத்துல இருந்துதான் எடுக்கப்பட்டு வருது. அங்க அந்த கற்கள் எடுக்கிறதால தான் அந்த இடத்துக்கு கரியர் என்ற பேரும் இருப்பதாக சொல்லப்படுது. ஆகவே இந்த கற்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்க ஊர்ல இருந்து வந்திருக்குன்றது எனக்கு பெருமை. இன்றைக்கு தான் இந்த சர்ச்சை மூடி முதல் திறப்பு விழா நடந்திருக்கு. அதாவது முதல் திறப்பு விழான்றது இந்த சர்ச்சை மீளுருவாக்கம் செய்து இன்றைக்கு 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு இதை மீளுருவாக்கம் செய்து இன்றைக்கு திறந்திருக்கிறேன். இந்த திறப்பு விழாண்ட காலகட்டத்துல தான் நான் இன்றைக்கு நிக்கிறேன். திறப்பு விழா காலையில நடந்தது, நான் இன்றைக்கு மாலை நிக்கிறேன். இந்த இடத்துல மிக அழகான பெரிய விஸ்தீரமான பெரிய மண்டபத்தை கொண்ட நிறைய கதிரைகளை நிறைய ஒரு கிட்டத்தட்ட 1000 இருக்கைகளுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய தேவாலயம் தான் இந்த தேவாலயம். வந்து பார்க்க விரும்புறாக்கள் வாங்கோ. இப்ப நாங்க உள்ளுக்கு போய் அதை பற்றி பார்க்கலாம்.